கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவனென்று அறிவோம். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் சிறந்தவர் உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். நன்றி அப்பா. உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காய் நன்றிருந்த இதயத்தோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். மட்டுமா எங்களை கிருபையாய் பாதுகாத்து இந்த வேளையிலும் உம்மை துதிக்கும்படியாக அப்பா உம்முடைய சமூகத்தில் கூடி சேர்த்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தேவநீர் எங்களுக்கு அடைக்கலும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிற நல்ல தகப்பன் அப்பா. உமக்கே துதிகன மகிமையெல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆலோசனைக்காக சங்கீதம் 46வது அதிகாரம் அதனுடைய 1 மற்றும் 10வது வசனங்கள். சங்கீதம் 46ஆம் அதிகாரம் அதனுடைய 1வது மற்றும் 10வது வசனங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலம், பலன், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சங்கீதக்காரன் தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், என் பலனாய் இருக்கிறார், என்னுடைய ஆபத்து காலத்திலே எனக்கு அனுகூலமான துணையுமான இருக்கிறார் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால கீழே உள்ள வசனங்கள் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறபடியினாலே எனக்கு பலனாக இருக்கிறாரு. ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறாரு. அதனால பூமியே நிலை மாறினாலும், பூமி கூட மாறி நிலை மாறினாலும், மலைகள் நடு சமுத்திரத்துல போய் சாய்ந்து போனாலும், அதன் ஜலங்கள் அதனுடைய தண்ணீர் கொத்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நான் என்ன செய்ய மாட்டேன்? பயப்பட மாட்டேன். ஏனென்றால் தேவன் எனக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். என்னுடைய பலனாய் இருக்கிறார். ஆபத்து காலத்தில் எனக்கு அனுகூலமான துணையுமாய் இருக்கிறார் என்று தன்னுடைய விசுவாச அறிக்கையை தாவீது ராஜா இந்த இடத்தில் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. அதனாலே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் நம்மளோடு கூட இருந்து நம்மளை தேற்றுகிறதை இந்த வேளையிலே நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. நாம் அமர்ந்திருந்து தேவனை யார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நம்மை ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் போதுதான் நமக்குள்ளாய் எப்பேற்பட்ட கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள் வந்த போதிலும் நாம் அவரை உறுதியாய் பற்றி கொண்டு அந்த கஷ்டங்கள் மத்தியிலும் நம்மளால் சென்றடைய முடியும் அன்பு பிள்ளைகளே. இந்த இடத்தில் தாவீது ராஜா எத்தனையோ யுத்தங்களை அவர் சந்தித்திருக்கலாம். எத்தனையோ எதிரிகளின் மத்தியிலும் அவர் யுத்தத்திற்கு செல்லும் போதெல்லாம் எல்லாவற்றிலும் அனுகூலமான துணையுமாய் இருந்து, ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமாய் இருந்து, பலனாக இருந்து, அடைக்கலமாக இருந்து, எல்லாவற்றுக்கும் எல்லாமாக தாவீதுக்கு கர்த்தர் இருந்தபடியினாலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார், நான் தேவனை அறிகிறேன். அறிவின் மேன்மைக்காக பவுல் இப்படியாய் சொல்லுகிறார், நான் அறிகிற தேவனை அறிகிற அறிவின் மேன்மைக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டமென்று கருதுகிறேன் என்று நம் அப்போஸ்தலர்களே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அன்பு பிள்ளைகளே. தேவன் யார் என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? சர்வத்தையும் படைத்தவர், சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளிட நிற்கும். அவரால் கூடாத காரியம் இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை. மனிதனால் கூடாதவைகள் தேவனால் கூடும்.
அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அந்த அவருடைய நாமம் என்ன? அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்தோமானால், நம்முடைய அனுகூலமான துணையுமாய் இருக்கிற அவர் நம்மள்ட்ட இருக்கும் பொழுது ஆபத்தில நாம் பயப்பட மாட்டோம். பூமியே நிலை மாறினாலும் பூமியே நிலை மாறினாலும் தாவீது ராஜா நான் பயப்படேன் என்று சொல்லும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய வாழ்க்கையில புரட்டி போடக்கூடிய காரியங்கள் நம் வாழ்க்கையில் நடந்தாலும் கூட, எல்லாவற்றிலும் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நான் அந்த இடத்தில் அறிந்திருப்பேனானால், அந்த இடத்தில் கர்த்தர் என்னை அவருடைய மகிமைக்காக, அவருடைய மகிமையின் வெளிப்படும்படியாய் கர்த்தர் வெளிப்படுவார் என்னுடைய வாழ்க்கையில். அன்பு பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்படுவீர்களானால், உங்கள் ஆபத்து காலத்தில் நீங்கள் பயப்படாதிருப்பீர்கள். அவர் உங்களுக்கு ஆபத்து காலத்தின் அனுகுணமான துணையுமாய் இருந்து அவர் உங்களை நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, ஆகையால் தேவன் எப்படிப்பட்டவர், நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை நீங்கள் முழுமையாய் அறிந்து கொள்வீர்களானால், எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் அவரை நீங்கள் துதிக்க மறக்க மாட்டீர்கள். அவருடைய நாமத்தை உயர்த்த மறக்க மாட்டீர்கள். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீங்க மறக்க மாட்டீர்கள். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.